الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيدنا ومولانا محمد أكرم الأولين والآخرين وعلى آله وأصحابه وأزواجه وذرياته أجمعين وعلينا معهم يا أرحم الراحمين. أما بعد، فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي سيدنا مولانا محمد صلى الله عليه وسلم وخير الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. في السند المتصل منا إلى الإمام الحافظ الحجة أمير المؤمنين أبي عبد الله محمد بن إسماعيل بن إبراهيم بن المزدجر ونفعنا بعلومه آمين. أنه قال: باب كيف تحل الحائض بالحج والعمرة. ஹைது வந்த பெண்கள் ஹஜ் உம்ராவுக்கு எப்படி எஹ்ராம் கட்ட வேண்டும்? கைஃப துஹில்லு, எப்படி எஹ்ராம் கட்ட வேண்டும், எஹ்ராமுடைய நிய்யத் செய்ய வேண்டும், எஹ்ராமுடைய ஆடை அணிய வேண்டும். பிஹி قال حدثنا يحيى بن بكير قال حدثنا الليث عن عقيل عن شهاب عن عروة عن عائشة قالت: خرجنا مع النبي صلى الله عليه وسلم في حجة الوداع. ஹஜ்ஜத்துல் வதாவிலே நபியோட நாங்கள்லாம் புறப்பட்டோம். அம்மா ஆயிஷா சொல்கிறாங்க, ஃபமின்னா மன் அஹல்ல பி உம்ரா, எங்களில் சிலர் உம்ராவுக்கு எஹ்ராம் கட்டியிருந்தாங்க. வமின்னா மன் அஹல்ல பி ஹஜ், எங்களில் சிலர் ஹஜ்ஜுக்காக எஹ்ராம் கட்டியிருந்தாங்க. உம்ராவுக்காக எஹ்ராம் கட்டினா தமத்து ஹஜ், ஹஜ்ஜுக்காக எஹ்ராம் கட்டிருந்தாங்கன்னா கிரான் ஹஜ். ஃபகதிம்னா மக்கா, மக்காவுக்கு வந்து சேர்ந்தோம். ஃபகால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், சொன்னார்கள் நபி, மன் அஹ்ரம பி உம்ரத்தின் வலம் யுஹ்தி, மன் அஹ்ரம பி உம்ரத்தின் வலம் யுஹ்தி ஃபல்யுஹ்லில். எஹ்ராமுக்காக எஹ்ராம் கட்டி பலியிடும் பிராணியை கொண்டு வரலைன்னு சொன்னால் அவங்கெல்லாம் எஹ்ராமிலிருந்து நீங்கி விடுங்கள், அவிழ்ந்து விடுங்கள். வமன் அஹ்ரம பி உம்ரத்தின் வாஹதா, உம்ராவுக்கா எஹ்ராம் கட்டி பலியிடும் பிராணியை கொண்டு வந்திருந்தால் ஃபலா யஹில்ல, எஹ்ராமிலிருந்து நீங்கிக் கொள்ள வேண்டாம், எஹ்ராமிலே இருக்கவும். ஹத்தா யஹில்ல பி நஹரி ஹரிஹி, பலியிடும் பிராணியை குர்பானி கொடுக்கும் வரை ஹலாலாக வேண்டாம். வமன் அஹல்ல பி ஹஜ்ஜின் ஃபல்யுத்திம்ம ஹஜ்ஜஹு, ஹஜ்ஜுக்காக மட்டும் யார் எஹ்ராம் கட்டிருந்தாங்களோ ஹஜ்ஜை நிறைவேற்றோம். அப்போது பலியிடும் பிராணி கொண்டு வராமல் உம்ராவுடைய நீயத்துக்கு ஒன்று, பலியிடும் பிராணி கொண்டு வந்து எஹ்ராமுடைய உம்ராவுடைய நீயத்துக்கு ஒன்று, ஹஜ்ஜுடைய எஹ்ராமுக்கு ஒன்று. காலத் ஃபஹில்து, நான்
ஹைல் வந்த பெண்ணாக ஆயிட்டேன். ஃபலம் அசல் ஹாயிலன், தொடர்ந்து ஹைல் இருந்து கொண்டே இருந்தது. உம்ரா செய்ய முடியல என்னால். ஹத்தாக்கான யோம அரஃபா, யோம அரஃபா வந்துருச்சு. வலமஹுலில் இல்லாபி உம்ரா, நானும் உம்ராவுக்கு மட்டும்தான் இஹ்ராம் கட்டியிருந்தேன். உம்ராவுடைய காலம் முடிஞ்சு போச்சு. ஹஜ்ஜுடைய காலம் வந்துருச்சு. இப்படி இருக்கும்போது அமரனின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி அவர்கள் எனக்கு கட்டளையிட்டார்கள், அன்குல ராசி வ அம்தஷித, என்னுடைய தலைமுடியை அவிழ்த்து நான் சீவிக்கொள்ளும்படி, அதாவது குளித்து கொள்ளும்படி கினாயாவாக, அடுத்து ஹஜ்ஜுக்காக இஹ்ராம் கட்டும்படி, வஹில்ல பி ஹஜ்ஜின், வாத்துருக்கல் உம்ரா, உம்ராவை விட்டு விடும்படி நபியுடைய கட்டளை. குளிச்சிக்கோ, அடுத்த ஹஜ்ஜுக்காக இஹ்ராம் அணிஞ்சிக்கோ, உன்னுடைய உம்ராவை விட்டுடிப்போம். ஃபஃஅல்து தாலிக், நபி சொன்ன மாதிரி செஞ்சு முடித்தேன். ஹத்தா கலைத்து ஹஜ்ஜி, என்னுடைய ஹஜ்ஜை எல்லாம் செய்து முடித்து விட்டேன், முழுமைப்படுத்தி விட்டேன். ஃபபஅஸமஇ அப்துர் ரஹ்மான் இப்னு அபி பக்ர் அவர்களை என்னோடு அனுப்பி வச்சாங்க. அனுப்பி வச்சு சொன்னாங்க, அமரணி அனி தமரா மக்கான உம்ரத்தி, அந்த விடுபட்ட உம்ராவுடைய இடத்துல தன்ஈம் என்கிற இடத்திலிருந்து உம்ரா செய்து கொள்ளும்படி கட்டளையிட்டான். ஒஹில்ல பி ஹஜ்ஜின் என்பது தான் முத்தாபக்கத்தும் தர்ஜுமா, தலைப்புக்கு தகுந்த ஆதாரம் இதில் இருக்கிறது. நோக்கம் என்ன? ஹைது நிஃபாஸ் உள்ள பெண்கள் இஹ்ராம் கட்டிக்கலாம். இமாம் புகாரி கைஃப என்ற பதத்தை கொண்டு வந்து எந்த முறையில் எந்த ஹாலத்தில் இஹ்ராம் கட்டுவதுன்னு சொல்கிறாங்க. குளித்து விட்டு இஹ்ராம் கட்ட வேண்டுமா, குளிக்காமலே இஹ்ராம் கட்ட வேண்டுமான்னு சொல்லி இந்த பாபில் ஹைதுடைய ஹாலத்திலே ஆயிஷாவை கட்டளையிட்டாங்க, தலைமுடிய அவிழ்த்து விட்டு சீவிக்கொள் என்று. இதுக்கு என்ன பொருள் சொன்னால், குளிச்சுக்கோ, இது குஸ்லிலிருந்து கினாயாவாக இருக்கிறது. ஹைது வந்த பெண் குளிப்பதற்கு முன்பு சுத்தமாகிறதில்லை. ஆனால் நலாபத்துக்காக தூய்மைக்காக குளிக்கிறதும் தேவை இருக்கிறது. ஹைது தொடர்ந்து இருக்கிறது, ஒன்றும் ஹைது முடியல, இஹ்ராம் கட்டலாமாண்டா இஹ்ராம் கட்டலாம். ஹைது நின்ற பின்னாலே குளித்து இஹ்ராம் கட்டணும் என்கிற கட்டாயம் இல்லை. ஹைது வந்து கொண்டு இருக்கும்போதே இஹ்ராமுடைய நியத்தெல்லாம் வச்சுக்கலாம். ஆனால் ஒரு குளிச்சுக்கிறது நல்லது. ஹைது நிற்கலைன்னு சொன்னாலும் ஒரு குளிச்சுக்கிறது நல்லது. சில பேர் அஸ்ஹாபுல் லவாஹிர் இருக்கிறாங்களே, அவங்க வாஜிபுங்கிறாங்க. ஹைது வந்து கொண்டு இருந்தாலும் இஹ்ராமுக்கு என்ன செஞ்சாகணும்? குளிக்கணும். ஆனால் நம்முடைய இமாம்கள்லாம் வந்து குளிக்கிறது கட்டாயம் இல்லை, குளிச்சிக்கலாம்
என்று சொல்கிறாங்க. நல்லது. இந்த ஹைல் வந்த பெண்கள், நிஃபாஸ் வந்த பெண்கள் தவாஃப், சை இந்த ரெண்டை தவிர ஹஜ்ஜுடைய மீது எல்லா அமலையும் செஞ்சுக்கலாம். தவாஃபும் செய்ய முடியாது, சையும் செய்ய முடியாது. மற்ற அமல் எல்லாம் கல் எறியலாம், அரஃபா நாளில் அரஃபாவுடைய மைதானத்தில் இருக்கலாம், மின்னால தங்கி இருக்கலாம். காரணம் தவாஃப் தஹாரத்து ஷர்த். தொழுகைக்கு எப்படி ஒது ஷர்த்தோ தவாஃபுக்கு தஹாரத்து ஷர்த். தொழுகையுடைய ஸ்டேஜில் தானே தவாஃப் இருக்குது. சைக்கு ஷர்த் என்னன்னா தவாஃபுக்கு பின்னால் சை செய்ய முடியும். தவாஃப் செய்யாமல் சை செய்ய முடியாது. அப்போ சைக்கு தஹாரத்து ஷர்த்து இல்லைன்னு சொன்னாலும் சைக்கு தவாஃபுக்கு மாதிரி தஹாரத்தாக இருக்கணும்னு ஷர்த்து இல்லை. ஆனால் தவாஃபு செஞ்சால் தான் சை செய்ய முடியும். தவாஃப் செய்யலைங்கிறதுனால சை செய்ய முடியாது. ஒரு பெண்ணு தவாஃப் செஞ்சு முடிச்சிட்டா அதுக்கு பின்னால் ஹைல் வந்துருச்சு. ஹைல் வந்துருச்சுன்னு சொல்லி சை செய்யாமல் இருக்க தேவையில்லை, சை செஞ்சுக்கலாம். இதான் இந்த ஹதீஸ்லேருந்து நாம் தெரிஞ்சு கொண்ட சட்டங்கள். புரிஞ்சதா புரியலையா? சொல்லுங்கள். பாபு இக்பாலில் மஹீத் வ இத்பாரி. இக்பால் என்றால் முன்னோக்குதல், இதுபார் என்றால் பின்னோக்குதல். லஃப்ஸ் அர்த்தம் ஹைலு முன்னோக்குதல், ஹைலு பின்னோக்குதல். ஹைலு முன்னோக்குதலுடைய பாடம் ஹைலு. ஆனால் இக்பாலுல் ஹைல், ஹைலு ஆரம்பிப்பது, இதுபார் ஹைலு நின்று விடுவது. ஹைலு ஆரம்பிப்பதும் ஹைலு நின்று விடுவதும் என்ற கருத்து அர்த்தம் சொன்னால் தெளிவாக புரியும். இக்பாலுல் ஹை, இக்பாலுல் மஹீல், ஹைலு ஆரம்பிப்பதும், இதுபாரிஹி ஹைலு நின்று விடுவதும். வகுன்ன நிசாம் யபஅத்ன இலா ஆயிஷா பித்துருஜதி ஃபீஹல் குர்சு ஃபீஹி சுஃப்ரா. பெண்கள் ஆயிஷா இடத்துல ஒரு டப்பாவை அனுப்பி வைப்பாங்க. துருஜா ஒரு டப்பாவை, ஒரு பெட்டியை. அந்த டப்பாவில் ஒரு கர்ச்சிப் இருக்கும், குர்சுஃப், ஒரு சின்ன துண்டு துணி இருக்கும். அந்த துணியில் சுஃப்ரத் மஞ்சள் கலரில் இருக்கும். அப்போ ஹைலுடைய ரத்தம் பட்ட ஒரு துண்டு துணியை டப்பாவில் வச்சு ஆயிஷாட்ட அனுப்பி வைப்பாங்க. எப்படி எனக்கு ஹைல் நின்று போச்சா, ஆரம்பிச்சிருச்சா, ஸ்டாப் ஆகிடுச்சா, இது ஹைலு தானா என்று தெரிந்து கொள்வதற்காக ஹைலுக்காக பயன்படுத்துகின்ற துணியை ஒரு டப்பாவில் வச்சு அனுப்பி வைப்பாங்க. இப்போ தக்கூலு ஆயிஷா சொல்லுவாங்க, லா தாஜல்ன ஹத்தா தரைனல் கஸ்ஸத்தல் பைலா. அவசரப்படாதீங்க, ஒன்றும் உங்களுக்கு ஹைலு நிற்கல, மஞ்சள் கலரில் இருக்குது, நீங்கள் வெள்ளை வெள்ளைன்னு பார்க்குற வரைக்கும் உங்கள் வெள்ளை துணி வெள்ளையாக இருக்கணும், வேறு எந்த கலரும் இருக்கக்கூடாது. ஹத்தா தரைனல், எப்படி கஸ்ஸாண்டா சுண்ணாம்பு மாதிரி வெள்ளை கலரை பார்க்குற வரைக்கும், அதாவது துணியாகவே வெள்ளையாகவே இருக்குன்னு கலர் இல்லாமல், அப்போ தான் ஹையில் நின்றுச்சுன்னு அர்த்தம்.
துரீது பிதாலிக்க தஹுர மினல் ஹைலா. ஆயிஷா அவர்கள் இதை கொண்டு ஹைலிலிருந்து சுத்தத்தை நாடுவார்கள். வபலக பின்த ஸைத் பின் சாபித், ஸைத் பின் சாபித்துடைய மகளுக்கு ஒரு செய்தி கிடச்சிச்சு. என்ன செய்தி? அன்ன நிசான் யதுஊன பில் மசாபிஹி மின் ஜௌஃபில் லைல், நடுராத்திரியில் லைட்டை கொண்டு வர சொல்லி யன்லுர்ன இல துஹுரி, ஹைல் நின்று போச்சா, மாதவிடாய் துணியில் சுத்தமாக இருக்குதா, அது கலராக இருக்குதா அப்படின்னு பார்ப்பாங்களாம். திடீர்னு தூங்கிட்டே இருப்பாங்க. 1 மணிக்கு எந்திரிச்சு 5 ஹைல் துணியை பார்ப்பாங்க. ஹைலு துணியில் ஏதாவது பட்டிருக்கா படலையான்னு சொல்லி. அண்ணன் நிசான் பெண்கள் எதுவும் கொண்டு வர சொல்லுவார்கள். பில் மசாபிஹி லைட்டுகளை, மின் ஜௌஃபில் நைல் நடுராத்திரியில், யன்துர்ன இல துஹுரி சுத்தமாகிட்டாங்களா இல்லையான்னு பார்ப்பாங்க. ஃபகாலத், அவர்கள் சொல்லுவார்கள், ஆயிஷா சொன்னாங்க, மா கானன் நிசாவ் யஸ்னஅன ஹாதா. ஆனால் நபியுடைய காலத்திலாம் பெண்கள் இப்படிலாம் கஷ்டப்பட்டு லைட்டை கொளுத்துக்கிட்டு ராத்திரில் உட்காந்துக்கிட்டு ஹைலு துணியில் கலர் இருக்குதா இல்லையாலாம் பார்க்க மாட்டாங்க. ஏன் இந்த மாதிரி தேவையில்லாத கஷ்டப்படுறீங்க? மா கான நிசாவ் யஸ்னஅன ஹாதா என்று சொல்லி ஆபத் அலைஹின்ன, இது ஒரு குறையாக சொன்னாங்க. தேவையில்லாத கஷ்டப்படுறீங்களே, ஏன் இவ்வளோ கஷ்டம்? எந்த விஷயத்துக்கும் ஒரு அளவுக்கு தான் இது இருக்குது. அளவுக்கு மீறிலாம் சிரமம் எடுத்துக்கொள்ளக்கூடாதுங்கிறான். தூங்கிட்டு இருக்கும்போதெல்லாம் எந்திரிச்சு ஹைல நின்று போச்சான்னு பார்த்து, ஹைல நின்று போனால் டக்குன்னு போய் குளிக்கணும், அப்படியெல்லாம் ஒன்றும் கஷ்டம் இல்லை. உனக்கு கடமையே எப்போ? ஃபஜ்ர் தொழுகை வந்தால் தான். ஃபஜ்ர் தொழுகை வந்தால் பாரு, சுத்தமாகிட்டேன்னா குளிச்சுட்டு தொழுதுக்கோ. 12 மணிக்கு 1 மணிக்கு பார்த்து என்ன செய்ய போகிறேன்? ஏன் அவ்வளோ கஷ்டப்படுறலாம்? இது கல்லிஃபுல்லா நஃப்ஸன் இல்லா உஸ்ஆஹா. பிஹி قال حدثنا عبد الله بن محمد قال حدثنا سفيان عن هشام عن أبيه عن عائشة أن فاطمة بنت أبي حبيش كانت تستحاض. அவர்கள் உதிரப்போக்கூடியவங்களாக இருந்தாங்க. ஹைது காலம் முடிஞ்சாலும் தொடர்ந்து ரத்தம் வரும் அவங்களுக்கு. ஃபசாலத்தின் நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபிகிட்ட கேட்டாங்க. அகாலதாலிக்க இருக்கும், இது ஒரு விதமான நோய், நரம்பு பலவீனத்தின் காரணமாக ஏற்படக்கூடிய நோய் இது. வலைசத்து பில் ஹைதா, அது ஹைதா அல்ல. இதா அக்பலத்தில் ஹைலா, ஹைல ஆரம்பித்து விட்டால் தஇஸ்ஸலா, தொழுகையை விட்டுடு. இதா அதுபரத், அது நின்று விட்டால் பகத்தசிலி பசல்லி, குளிச்சுட்டு தொழுதுக்கோ என்று சொல்லியிருக்கிறாங்க. அப்போ ஹைல ஆரம்பிப்பதும் நிற்பதும் எப்படி தெரிஞ்சுக்கிறது? நேரத்தை வச்சு கண்டுபிடிக்கிறதா அல்லது ஆதத் வழமையை வச்சு கண்டுபிடிக்கிறதா என்பதை தான் இங்கே இமாம் புகாரி சொல்ல போகிறாங்க. ஹனஃபி மதுஹபில் நம்முடைய இமாம்கள்லாம் நேரத்துக்கெல்லாம் எந்த முக்கியத்துவம் கொடுக்கல. ஆதத், அந்தந்த பெண்களுடைய ஆதத்து தான். 3 நாள் வர பெண்கள் 3 நாள், 10 நாள் வர பெண்கள் 10 நாள், 7 நாள் வர பெண்கள் 7 நாள், இப்படி தான் கணக்கு போட்டுக்கணும். இது மாதிரி பிரச்சனை வந்தால் மாதம் மாதம் உனக்கு எத்தனை நாள் வரும்? பெண்கள் சொல்லிடுவாங்க, எனக்கு 3 நாள் வரும், 5 நாள் வரும்.
மாதம் ஆரம்பத்தில் வரோமா, நடுவில் வரோமா, கடைசியில் வரோமா? ஆரம்பத்தில் வரும். அப்போது ஹைலுடைய நிறம் கருப்பாக இருந்தாலும், சிவப்பாக இருந்தாலும், மஞ்சளாக இருந்தாலும், அல்லது கலங்கலாக இருந்தாலும் அதுக்கெல்லாம் கணக்கு இல்லை. எல்லாம் ஹைலு தான். உடம்புக்கு தகுந்த மாதிரி கலராக இருக்கு. ஷாஃபி மதுஹபில் 2 விதமான கவனிப்பும் இருக்கிறது. நிறத்தையும் பார்ப்பாங்க, ஆதத்தையும் பார்ப்பாங்க. யாருக்கு ஆதத்து இருக்கிறதோ அவங்க ஆதத்தை வச்சு கணக்கு போடணும்பாங்க. நல்ல தெளிவான முமையிசாவான பெண்ணாக இருந்தால் அவங்களும் ஹைலை கண்டுபிடிக்கக்கூடிய முறையும் இஸ்திஹாலாவை கண்டுபிடிக்கிற முறையும் இருந்தால் அதை வச்சு செயல்படுவாங்க. ஆனால் இந்த இடத்துல ஹனஃபி மதுஹபுடைய கருத்தை தான் இமாம் புகாரி பலப்படுத்துகிறார், முவாஃபகத்தா சொல்கிறார். இந்த 2 அஸ்தரை நாம் படித்தோம். 2 அஸ்தர்லையும் என்ன சொல்லப்படுகிறது? கலருக்கெல்லாம் மதிப்பு இல்லை, உன்னுடைய ஆதத்தின் பிரகாரம் ஹைல் நின்று போச்சா குளிச்சிக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. பாபு லா தக்லில் ஹாயிலு சலா. ஹைல் வந்த பெண்கள் தொழுகையை கலா செய்ய மாட்டாங்க. கலா செய்ய தேவையில்லை, கலா செய்யக்கூடாது. வகால ஜாபிர் இப்னு அப்துல்லா அபு சயீத் அனின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த 2 சஹாபாக்கெல்லாம் சொல்கிறாங்க நபியிடமிருந்து, தத ஒசலா, ஹைலு வந்த பெண்கள் தொழுகையை விட்டு விடுவார்கள். ஹைலு வந்த பெண்கள் தொழுகையை விட்டு விடுவார்கள். பிஹி قال حدثنا موسى بن إسماعيل قال حدثنا همام قال حدثنا قتادة قال حدثني معاذة أن امرأة قالت لعائشة. ஒரு பெண்மணி ஆயிஷா இடத்துல சொன்னாங்க, கேட்டாங்க, அத்தஜிசி இஹ்தானா சலாத்தஹா. அத்தஜிசி அத்தகுலின் பொருள். அத்தஜிசி இஹ்தானா சலாத்தஹா இதா தஹுரத். ஹைலுலேருந்து சுத்தமாகிவிட்டால் ஹைலு காலத்தில் விட்ட தொழுகையெல்லாம் எங்களில் ஒரு பெண் கலா செய்யணுமான்னு கேட்டாங்க. அத்தஜிசி அத்தகுலி, கலா செய்ய வேண்டுமா? இஹ்தானா, எங்களில் ஒரு பெண், சலாத்தஹா, தன்னுடைய தொழுகையை, இதா தஹுரத், ஜஸா யஜிசி ஜஸான், இதற்கு கூலி கொடுத்தான், பகரம் கொடுத்தான் என்கிற பொருளும் உண்டு, கலா செய்தான் என்கிற பொருளும் உண்டு. இன்னொரு இடத்துல தஜிசிக்கு பகரமாக தக்குலி என்கிற வார்த்தை வந்திருக்கிறது தெளிவாகவே. ஃபகாலத், ஆயிஷா கேட்டாங்க, அஹரூரிய அந்தி, நீ என்ன ஹரூரி பெண்ணா? ஹரூரி பகுதியிலே உள்ள பெண்ணா என்று கேட்டாங்க. நீ ஹரூரியாவா? ஹவாரிஜிகள், ஹாரிஜி மதுஹப் போலையா நீனு என்று கேட்டாங்க. குன்னா நஹீலு மான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபியோடு இருக்கும்போது எங்களுக்கு ஹைலு வரும். ஃபலா யஅமுருனா பிஹி, அந்த தொழுகையை கலா செய்ய வேண்டும்னா எங்கள் நபி எங்களுக்கு கட்டளை இட்டதே இல்லை. அவுகாலத், அல்லது இப்படி சொன்னாங்க, ஃபலா நஃபாலுஹு, நாங்கள் கலா செய்ய மாட்டோம், நாங்கள்
கலா செய்ய மாட்டோம். ஹாயிலா ஐயாம ஹைலில் தொழக மாட்டாங்க, தொழக்கூடாது. ஹைதுலேருந்து பாக்கானதுக்கு பின்னாலேயும் சுத்தமானதுக்கு பின்னாலேயும் தொழுகையை கலா செய்ய வேண்டிய அவசியமும் இல்லை என்று இந்த ஹதீஸ்லேயும் தெரிகிறது. ஹைல் வந்த பெண்கள் தொழுகையை விடணும், நோன்பை விடணும். ஆனால் தொழுகைக்கு கலா இல்லை, நோன்புக்கு கலா உண்டு. ரெண்டுக்கு வித்தியாசம் இது தான். ஹரூரியா, ஹரூரா அப்படின்ற ஒரு ஊர் கூஃபாவுக்கு பக்கத்தில். அந்த ஊரில் தான் ஹாரிஜியாக்களுடைய முதல் மாநாடு நடந்துச்சு. ஹரூரா என்ற ஊரில் கூஃபாவுக்கு பக்கத்தில் 2 மைல் தூரத்தில் இருக்கிறது. ஹவாரிஜிகளுடைய ஃபித்னா இங்கிருந்து தான் கிளம்புச்சு. ஏனென்றால் அந்த ஹவாரிஜியாக்கள், அந்த ஹாரிஜியாக்கள் தான் நோன்பு கல்லா மாதிரி தொழுகையும் கல்லா செய்யணும்னு சொல்லிகிட்ருக்கிறாங்க. நீ என்ன ஹரூரி பம்பளமாக தெரியுது? தொழுகையை கல்லா செய்யணும்னு அவனோ தானே சொல்லுவானுவோ? இந்த கேள்வி கேட்குறியே. இந்த தௌஹீத் ஜமாத்துக்காரன், இந்த ஜமாத்துக்காரன், இந்த ஜமாத்துக்காரன்லாம் ஒரு கேள்வி கேட்டால் அவன் கேள்வின்னு சொல்லி கேட்பேன். நீ தௌஹீதுக்காரனா? இல்லைங்க, அதில் அவனை பேசிகிட்டு இருக்கிறானோ, அதை பற்றி விளக்கம் தெரியணும்னு நான் கேட்குறேன்னு நீங்கள் சொல்லுவாங்க சொல்லுவோம். அந்த மாதிரி ஆயிஷாவுக்கு சந்தேகம் வந்துருச்சு. இந்த கேள்வி யார் கேட்பா? ஹாரிஜியாக்கள் தானே கேட்பாங்க, நீ இப்படி கேட்குற? ஹாரிஜியாக்கள் அலி ரலியல்லாஹு அன்ஹுவை எதிர்த்து செயல்பட்டவங்க. அல் ஹவாரிஜ் ஹுமுல் ஹாரிஜூன் அலல் அமீரில் முஃமினீன் அலி ரலியல்லாஹு அன்ஹு. முஆவியாவுக்கும் அலி ரலியல்லாஹு அன்ஹுக்கும் மத்தியிலே சண்டை நடந்தது. அந்த சண்டையிலே அலி ரலியல்லாஹு அன்ஹுவுக்கு வெற்றி கிடைத்தது. ரொம்ப மும்முரமாக நடக்கும்போது முஆவியாவுடைய கூட்டம் தங்களுடைய வாளில் அம்புல குரானை தூக்கி நாங்கள் ஸ்டாப் செய்ய விரும்புகிறோன்னு சொன்னோம். அலி சொன்னாங்க, தொடருங்கோ, இது ஒரு ட்ரிக்ஸ். நான் வெற்றி அடைய போகிறோன்னு தெரிஞ்ச உடனே தோல்விக்கு பயந்துக்கிட்டு சமாதானத்துக்கு போகிறேன்னு சொல்கிறாங்க. எனவே நீங்கள் அதை தொடருங்கன்னு சொன்னாங்க. இந்த நேரத்தில் பிரச்சனைகள் ஏற்பட்டுச்சு. அந்த பிரச்சனைகளில் போரை நிப்பாட்டிட்டு 2 பேருக்கும் மத்தியில் ஒரு தீர்ப்பாளரை வச்சு அந்த ஹாக்கிம் என்ன சொல்கிறாரோ அதன்படி செயல்படுவோன்னு ஒரு முடிவு எடுத்தாங்க. இப்போ அல்லாஹ் தஆலா தானே ஹாக்கிம், வேறு யாரும் ஹாக்கிம் இல்லை. எனவே அலி ஒரு ஹாக்கிமை நியமித்து அவங்களுடைய பிரகாரம் தீர்ப்பு செய்வோன்னு சொல்லிட்டார். காஃபிர் அல்லாஹ் ஹாக்கிம் என்பதை மாற்றிட்டார். எனவே அலிக்கு நாங்கள் எதிராக இருக்கிறோன்னு சொல்லி அலிக்கு எதிர்த்து போரிட்டவங்க தான், வெளியானவங்க தான் அந்த மஜ்லிஸ்லேருந்து ஹாரிஜியாக்கள்னு சொல்லுவாங்க. ஆகவே அவர்கள் கடுமைவாதிகள், தீவிரவாதிகள். சின்ன சின்ன விஷயத்தையும் பெருசாக ஆக்கி அவங்களுடைய கொள்கையில் ஒன்று தான் மனிர் தகப கபீரன் பஹுவ காஃபிரும். பெரும் பாவங்கள் செய்தவர்கள்லாம் ஆட்டோமேட்டிக்காக காஃபிர் ஆகிடுவாங்க. ஹாரிஜியாக்களுடைய மதுஹப். நம்ம எவ்வளோ பெரிய பாவங்கள் செஞ்சாலும் காஃபிர் ஆக மாட்டான், ஷிர்க்கை தவிர. ஆகவே ஒரு முஸ்லீம் பெரும்பாவம் செஞ்சிட்டான், விபச்சாரம் செஞ்சிட்டான் காஃபிர், கொலை செஞ்சிட்டான் காஃபிர், திருடிட்டான் காஃபிர். மறு உலகத்தில் அவனுக்கு மன்னிப்பே இல்லை, ஷிர்க்குக்கு மன்னிப்பு இல்லை, மன்னிப்பே இல்லை. ஹாலிதுன் ஃபி நாரி ஜஹன்னம் என்று ஹாரிஜியாக்கள் சொல்லுவாங்க. அவங்கள தான் அந்த காலத்தில் ஊரோடு ஜாயின் பண்ணி விட்டு அஹரூரியத்துன், ஹரூரா ஊருக்காரலா என்று கேட்டிருக்கிறாங்க. இப்போ என்ன தெரிஞ்சுக்கிட்டே, நோன்புக்கு கலா இருக்கிறது, தொழுகைக்கு கலா இல்லை. நோன்பு வருஷத்துக்கு ஒரு தடவை வரும். முக்கி போனால் கூடுதலாக 10 நோன்பு கலாவாகும். இந்த 10 நோன்பு கலாவை மீதி 11 மாதத்தில் தாராளமாக மாதத்துக்கு ஒன்றுன்னு வச்சா கூட சிம்பிளாக வேலை முடிஞ்சிடும். தொழுகையை கலா செய்கிறதுன்னு சொன்னால்
கஷ்டத்துலேயும் பெரிய கஷ்டம், குடும்பத்துடைய பொறுப்பு சுமை, அடுத்து அன்னைக்கு தொழுக வேண்டிய தொழுகை, அடுத்து ஒரு பொம்பளைக்கு 9 நாள் 10 நாள் வந்துச்சுன்னா 10 நாளுடைய தொழுகையும் கலா செய்கிறது, எவ்வளோ பெரிய கஷ்டம். இதெல்லாம் காரணங்களாக வைத்துத்தான் இஸ்லாம் தொழுகையை நீங்கள் கலா செய்ய தேவையில்லை, நோம்பை மட்டும் கலா செய்யுங்க என்று சொல்லியிருக்கிறது. பாபு நௌமி அல் ஹாயிலி வஹிய ஃபீ தியாபிஹா. ஹைலு வந்த பெண்ணோடு தூங்குவது, அவளும் அவளுடைய ஹைலுடைய ஆடையிலேயே படுத்து கிடக்க, அணிந்திருக்க. ஆரம்ப கட்டத்தில் தான் எல்லாத்துக்கும் ஒரு ஆடை தான் அவங்கள்ட்ட இருந்துச்சு, சுத்தத்துக்கும் ஒரு ஆடை தான், ஹைல் வந்தாலும் ஒரு ஆடை தான், அதையே கழுவிக்குவாங்க, அதையே சுரண்டிக்குவாங்க, ஈரம் காயத்துக்கு முன்னால் அதையே உடுத்திக்குவாங்க. ஆனால் கொஞ்சம் காலம் போன உடனே விசாலம் வந்துச்சு, செல்வம் வந்துச்சு, அப்போ ஹைலுக்காக தனி ஆடை, ஸ்தஹாரத்துக்காக தனி ஆடை. இப்போ ஹைலுடைய காலம் வந்தாவே அந்த பாவாடெல்லாம் மாறி போயிடும். அப்போ அந்த ஆடையை உடுத்திக்கிட்டு படுத்து கிடக்கிறாங்க. அந்த மனைவியோட கணவர் படுத்துக்கலாமா, தூங்கிக்கலாமா? பிஹி قال حدثنا سعيد بن حفص قال حدثنا شيبان عن يحيى عن أبي سلمة عن زينب بنت أبي سلمة حدثته أن أم سلمة قالت حضت وأنا مع النبي صلى الله عليه وسلم في الخميلة. நபியுடைய மனைவி உம்மு சலமா அவங்க சொல்கிறாங்க, ஒரு குஞ்சம் உள்ள ஒரு போர்வையிலே நானும் நபியும் இருக்கும்போது எனக்கு ஹைல் வந்துருச்சு. ஹிதுத்து வ அன மஅ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபில் ஹமீலா ஃபன்ஸலல்து ஹரஜத்து மின்ஹா. நைஸா நழுவி அந்த போர்வையிலிருந்து வெளியே வந்தேன். அஹதுத்து தியாப ஹீலத்தி, ஹைலுடைய காலத்தில் அணிந்து கொள்கின்ற ஆடையை எடுத்து லபிஸ்துஹா அணிந்து கொண்டேன். ஃபகால லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுஃபிஸ்தி, ஹைல் வந்துருச்சான்னு கேட்டாங்க. அனுஃபிஸ்தி குல்து நாம், ஆமாம் என்றேன். தானி, என்னை கூப்பிட்டு அதுகலனி மாஹு ஃபில் ஹமீல், அதே போர்வையில் நபி தன்னோட என்னை நுழைய வச்சுக்கிட்டாங்க. நல்ல ஆடையில் இருக்கும்போது எந்த போர்வையில் இருந்தேனோ அதே போர்வையில், ஃபில் ஹமீலாவுக்கும் அதே போர்வையிலேன்னு சொல்கிறேன். ஏண்டா இந்த ஹதீஸில் ஹமீலான்னு 2 தடவை வந்துருக்கு. அனமான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபில் ஹமீலா, அதுகலனி மாஹு ஃபில் ஹமீலா. ஒரு சொல் மாரிஃபாவாக 2 தடவை வந்தால் மாரிஃபா எந்த போர்வையை சொல்கிறதோ அதே போர்வையை தான் 2வது மாரிஃபா சொல்லும். இது முக்தஸுல் மானி இதை சொல்லிக் கொடுப்பாங்க, மானி சட்டத்தில் உள்ளது. எனவே தான் அதே போர்வையிலே காலத் ஜைனப் சொல்கிறாங்க. கால ஜைனப் பின்த் அபி சலமா இருக்கிறாங்களா இல்லையா, அவங்க சொல்கிறாங்க, ஹத்தஸதனி உம்மு சலமா எனக்கு சொன்னாங்க. காலத்துடைய ஃபாயிலு ஜைனபு, ஹத்தஸதனியுடைய ஃபாயிலு உம்மு சலமா. அண்ணன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கான யுகப்பிலுஹா வஹுவ சாயிமுன், நோன்பு வச்சுருக்கும்போது அவங்கள முத்தம் போடுவாங்களாம். நோன்பு வச்சுக்கிட்டு இருக்கும்போது அண்ணன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கான யுகப்பிலுஹா வஹுவ சாயிமுன்,
வகுந்து அகத்தசிலு அன வன்னபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மின் இனாயின் வாஹிதின் மின் ஜனாபா. நானும் நபியும் ஜனாபத் பெருந்தொடக்கூடிய குளிப்பை ஒரே பாத்திரத்தில் குளிப்போம். இந்த ஹதீஸை கொண்டு இமாம் புகாரியோட நோக்கம் என்ன? ஒரு இஷ்கால், ஒரு சந்தேகம், அதை தஃபா செய்வதுதான் நோக்கம். ஏன்னா அபூ தாவூதில் ஒரு ரிவாயத் இருக்கிறது, ஆயிஷாவோட ரிவாயத். அன் ஆயிஷா அன்னஹா காலத் குந்து இதா ஹில்து நசல்து அனில் மிசாலி அலுல் ஹசீர். எனக்கு ஹைல் வந்துச்சுன்னு சொன்னால் நான் பாயிலேருந்து தனியாக வந்துடுவேன், கீழே இறங்கிடுவேன். பலம் நக்ரப் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வலம் நதுனு மின்ஹு. நபி பக்கத்துலேயே போக மாட்டோம், சுத்தமாக ஆற வரைக்கும் இருக்கு. ஹைல் வந்துருச்சுன்னா தனியாக படுத்துக்குவோம், நாங்கள் பக்கத்தில் போக மாட்டோன்ருக்கு. அபூ தாவூதில் இருக்கிறது. அங்கே ஹைல் வந்தால் நாங்கள் தனியாக இருப்போன் இருக்குது. இந்த உம்மு சலமாவுடைய ஹதீஸில் தானி அதஹலனி மாஹஃபில் ஹமீலா பார்க்குறதுக்கு மேம் போக்கா பார்த்தா ஒன்றா படுத்து கிடந்தோன்னு இருக்குது. ஆயிஷாவுடைய ஹதீஸில் தனியாக படுத்து கிடப்போன்னு இருக்குது. இந்த ஹதீஸில் இதில் ரொம்ப திக்கத்தாக ஆக்கணும். நாங்களாக போய் ஹைல் வந்ததுக்கு பின்னால் நபியிடம் படுத்துக்க மாட்டோம், நபி அழைத்தால் போவோம், நபி அழைத்தால் போவோம். இங்கே கூட என்ன இருக்கிறது? தானி அதுஹலனி மாஹுஃபில் ஹமீலா. நான் எப்போதும் வளமை பிறகு வெளியே வந்துட்டேன், அதான் வளமை. ஆனால் இந்த தடவை என்னை நபிக்கு விட்டு உள்ள அல்லது படுத்துக்கோன்னு சொன்னாங்க. ஹைல் வந்த பெண்கள் தானாக நபியிடம் பக்கத்தில் போக மாட்டாங்க, நபி விரும்பினா கூப்பிடுவாங்க என்பதை சுட்டி காமிப்பதற்காகத்தான் அரவன் தெரியாமல் இன்னும் புகாரி இந்த ஹதீஸ் இங்கே போட்டிருக்கிறார். அந்த ஹதீஸுடைய ஹுக்கும் வேறு, இந்த ஹதீஸுடைய ஹுக்கும் வேறு. சுப்ஹானல்லாஹி பிஹம்தி, சுப்ஹானக அல்லாஹும்ம பிஹம்தி, நஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த, நஸ்தக்ஃபிருக வ நத்தூபு இலைக்.